ஆபத்தான கட்டத்தில் இலங்கை, களமிறங்கும் ஆயுதமேந்திய அதிரடிப்படை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் சென்ற விசேட புலனாய்வு அறிக்கை. கொழும்பில் சந்திரிகாவுக்கும் சஜித் பிரேமதாசாவுக்கும் இடையில் சந்திப்பு. இலங்கை கடற்படையின் கடமை பொதுமக்களை பாதுகாப்பதா, தமிழர் பகுதி கடத்தலுக்கு உதவுவதா? ரணிலுக்கு ஆதரவாக களமிறங்கும் பசில் ராஜபக்ச. வெடுக்குநாரியில் போலீசாரின் அராஜகம், போராட்டத்துக்கு ஆதரவு வழங்க யாழிலிருந்து வாகன பேரணி. யாழ் வட்டுக்கோட்டை இளைஞர் கொலை சம்பவம், கடற்படையினரின் செயற்பாடுகள் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த மனித உரிமை ஆணைக்குழு. தொடர்பான விரிவான செய்திகள். அப்பாவிகளின் உயிர்களை பறிக்கும் பாதாள உலக குழுக்களை அளிக்கும் பாரிய நடவடிக்கை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மேல் மற்றும் தென் மாகாணங்களை மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட உள்ளது. போலீஸ் மா அதிபர் மற்றும் விசேட அதிரடிப்படை தளபதிகள் ஆகியோரின் நேரடி கண்காணிப்பில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இப்பிரதேசங்களில் செயற்படும் பாதாள உலக குழுக்களை அழைப்பதற்காக போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோட் மற்றும் விசேட அதிரடிப்படை தளபதி பர்ண ஜெயசுந்தர் ஆகியோரின் மேற்பார்வையில் 20 ஆயுதமேந்திய தாக்குதல் போலீஸ் படையணிகள் அந்த பகுதிகளுக்கு அனுப்பப்பட உள்ளன. இந்த தாக்குதல் படைப்பிரிவுகள் போலீஸ் மா அதிபர் மற்றும் விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி ஆகியோரின் உத்தரவின் பேரில் மாத்திரமே செயற்பட உள்ளது. அத்துடன் அடையாளம் காணப்பட்ட பாதாள உலக குழுக்கள் மற்றும் பாதாள உலக உறுப்பினர்களை அழிப்பதற்கு இந்த குழுவினால் முழு நேரமும் செயற்பட முடியும். குற்ற செயல்கள் இடம்பெற்ற பிரதேசங்களில் உள்ள சில போலீஸ் நிலைய அதிகாரிகள் பாதாள உலக குழுக்களுக்கு அஞ்சுவதும், வேறு சிலர் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகளை பேணுவதும் தான் பாதாள உலக குற்ற செயல்கள் வேகமாக அதிகரித்து வருவதற்கு காரணம் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பாதாள உலகத்தை அடக்க தவறிய 62 பிரதேசங்களின் நிலைய உயர் அதிகாரிகளுக்கு எதிராக போலீஸ் மா அதிபர் சிவப்பு அறிவித்தல் விடுத்துள்ளார். குறித்த 62 அதிகாரிகளையும் கொழும்புக்கு வரவழைத்த போலீஸ் மா அதிபர் அவர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இனிமேல் அந்த பகுதிகளில் பாதாள உலக குற்ற செயல்கள் இடம்பெற்றால் நிலைய உயர் அதிகாரிகள் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு சாதாரண கடமைகளில் இருப்பவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாங்கள் அணிந்திருக்கும் ஆடையை விற்பனை செய்ய முயற்சிக்க வேண்டாம் என அஸ்கரி அனுநாய்க்கு விடர்வே உபாலி தேரர் தெரிவித்துள்ளார். தேசிய வளங்கள் வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்வதற்கு எதிராக தேசிய பிக்குகள் அமைப்பு கலனியில் ஏற்பாடு செய்திருந்த மகாசங்க சம்மேளனத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் அனைத்து விடயங்களையும் அரசியல்மயமாக்காமல் சிறந்த அரச நிர்வாகத்தை நாட்டுக்குள் ஏற்படுத்த வேண்டும். காலத்துக்கு தேவையான மழை பெய்து விவசாயம் செழிப்புற்று நல்ல அறுவடையை பெற்றுக்கொள்வதற்கு அரச பொறிமுறைகள் தர்மத்துடன் செயற்பட வேண்டும். நாட்டின் பெருமதிமிக்க வளங்களை விற்பனை செய்து அதனை செய்ய முடியாது. நாங்கள் அணிந்திருக்கும் ஆடையை விற்பனை செய்ய முயற்சிக்க வேண்டாம். அவ்வாறு விற்பனை செய்தால் எமது நிர்வாணம் முழு உலகுக்கும் வெளிச்சமாகும். அதனால் எமது மேலான கலாச்சாரத்தை பாதுகாத்துக் கொள்வதே எமக்கு முக்கியமாகும். அத்துடன் நாட்டின் வளங்களை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்வது தேசிய குற்றமாகும். அதனால் இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு அரச நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற செய்தியை ஆட்சியாளர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் வேட்பாளர் யார் என்பது விரைவில் தீர்மானிக்கப்படும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் வேட்பாளர் யார் என்பது உறுதிபட அறிவிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் வேட்பாளர் யார் என்பதை தீர்மானிக்கும் நோக்கில் கட்சியின் தலைவர்களுடன் விரைவில் பேச்சுவார்த்தை நடாத்தப்படும் என அவர் தெற்கு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் பலரும் பல்வேறு கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வெளியிட்டு வருகின்ற போதிலும் கட்சியின் இறுதி தீர்மானம் அதிகாரப்பூர்வமாக எடுக்கப்படவில்லை என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசு சார்பான இரு புலனாய்வுத்துறை அனுர்குமார திசாநாயக்கவிற்கு அளிக்கப்பட உள்ள வாக்கு தொடர்பில் ரணிலுக்கு தகவல் வழங்கியுள்ளதாக அரசியல் ஆய்வாளரும் புலனாய்வு செய்தியாளருமான எம் நிலாம்தீன் தெரிவித்தார். உண்மையில் கோடபய ராஜபக்ச அமெரிக்காவுக்கு செல்வதற்கு தற்போது விரும்பவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை முன்னாள் இராணுவ தளபதி சபேந்திர சில்வா மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமால் குணரத்ன ஆகியோர் விடுதலை புலிகளுடனான யுத்தத்தில் கோடபய ராஜபக்சவின் வலது கைகளாக செயற்பட்டார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பில் இருவருக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோடபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் நியமிக்கப்பட்ட அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பான விசாரணைகள் குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பான தனது தீர்ப்பை அறிவிப்பதனை உயர் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது.
கோடபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் நியமிக்கப்பட்ட அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பில் விசாரணை நடத்திய ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் மற்றும் முடிவுகளை ரத்து செய்யுமாறு கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. தற்போது குறித்த மனு மீதான விசாரணை நிறைவடைந்துள்ளது. இந்த நிலையில் மனு தொடர்பான தனது தீர்ப்பை அறிவிப்பதனை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. மேலும் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க, முன்னாள் கடற்படை தளபதி ரபிஸ் சின்னையா, முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி பத்மினி ரணபக்க மற்றும் பலர் இந்த மனுக்களை சமர்ப்பித்துள்ளனர். இலங்கை கடற்படையின் கடமை என்பது பொதுமக்களை பாதுகாப்பதா அல்லது அவர்களின் காணிகளை அபகரிப்பதா என்று இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞரணி யாழ் மாவட்ட செயலாளர் கருணாகரன் குணாளன் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ் பொன்னாலையில் ஆயுதம் தரித்த கடற்படையினரின் முன்பாகவே வன்முறை கும்பல் ஒன்றில் தமிழ் இளைஞர் ஒருவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளமையானது தமிழர் தாயகத்தில் நிலை கொண்டுள்ள இலங்கை பாதுகாப்பு படைகள் மீதான சந்தேகத்தினை மென்மேலும் வலுவடைய செய்துள்ளது. மேற்படி கடத்தலில் குறித்த முகாமில் உள்ள கடற்படையினருக்கும் தொடர்பு இருப்பதாகவே ஊடகங்கள் சந்தேகம் எழுப்பியுள்ள நிலையில், இதே நிலை தென்னிலங்கையில் ஒரு சிங்கள இளைஞனுக்கு நடைபெற்றிருந்தால் அந்த கடற்படை முகாம் தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கக்கூடும். ஆனால் தமிழர் தாயகத்தில் அவ்வாறு கடற்படை முகாம் மீது கைப்பற்றால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிறைக்குள் தள்ளும் ஜனநாயகமே இலங்கையில் காணப்படுகிறது. கண்முன்னே ஒரு பொதுமகனை காப்பாற்ற முடியாத லட்சக்கணக்கான இலங்கை பாதுகாப்பு படைகள் தமிழர் தாயகத்தில் ஏன் முகாம்களை அமைத்து பல்லாயிரம் கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தினை அளிக்கிறார்கள் என்பது பாமர மக்களும் கேள்வி எழுப்புகின்ற சூழ்நிலையில் பொன்னாலை கடத்தல் சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது. அந்த இளைஞனை கடமையில் இருந்த கடற்படையினரால் வன்முறை கும்பலை கட்டுப்படுத்தி காப்பாற்ற முடியாமல் போனதாக கடற்படையின் பேச்சாளர் கயான் விக்ரமசூரிய கூறியிருப்பது வேடிக்கையாக அமைந்திருப்பதாகவே கருத வேண்டியுள்ளது. ஏனெனில் உலகின் பலம் வாய்ந்த ஆயுத போராட்ட இயக்கமாக விளங்கிய விடுதலை புலிகளை அளித்ததாக கூறுகின்ற இலங்கை பாதுகாப்பு படையினரால் சாதாரண வன்முறை கும்பலிடமிருந்து ஒரு இளைஞனை மீட்க முடியவில்லை என்று கூறுவது நகைச்சுவையான கேலிக்கூத்து. இவ்வாறான பயனற்ற கடற்படையினர் தமது தேவைகள் என்ற பெயரில் தமிழ் மக்களின் காணிகளை அபகரித்து முகாம்களை அமைக்கிறார்கள். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக விளங்கிய காலப்பகுதியில் யாழ் மாவட்டத்தில் ஆவா என்கின்ற வன்முறை கும்பலை உருவாக்குவதில் அப்போதைய யாழ் மாவட்ட இராணுவ தளபதி பெரும் பங்கினை வகித்திருப்பதாக கூறப்படுவது உண்மையாகவே இருக்கக்கூடும் என எண்ண தோன்றுகின்றது என தெரிவித்துள்ளார். இதே இலங்கை கடற்படை கடந்த காலங்களில் EPDP போன்ற அரசு ஒட்டுக்குழுக்கள் மேற்கொண்ட கடத்தல்கள் படுகொலைகளுக்கும் ஆதரவாக செயற்பட்டிருக்கக்கூடும் என்பது நினைவுக்கு வருகின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் கைதிகளின் எண்ணிக்கையில் பாரியளவு அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் மொத்தமாக அனைத்து சிறைச்சாலைகளிலும் 30,800 கைதிகளை தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் காமினிடி திசாநாயக்க இந்த விபரத்தை வெளியிட்டுள்ளார். கைதிகளை தடுத்து வைக்கக்கூடிய சிறைச்சாலைகளுடன் ஒப்பீடு செய்யும் போது கைதிகளின் எண்ணிக்கை 300% அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை கொரோனா சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிதாக நிர்மாணிக்கப்படும் சிறைச்சாலையில் 10,000 கைதிகளை தடுத்து வைக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆற்றல் மிகுந்த தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது கிடைக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி இணைந்து கொள்ளும் என அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் சக்தியும் ஒழுங்கு அமைப்பு வலையமைப்பும் கொண்ட கட்சிகள் 2 மட்டுமே இலங்கையில் உள்ளதாகவும், ஒன்று ஐக்கிய மக்கள் சக்தி எனவும் மற்றது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் தற்போது நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய தலைவராக ரணில் விக்ரமசிங்க மட்டுமே இருக்கிறார். இந்த நிலைமைகளின் கீழ் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து செயற்பட வேண்டும் எனவும் இதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி தரப்பிலிருந்து இதுவரை பதில் அளிக்கப்படவில்லை. யாழ்ப்பாணத்திற்கும் சென்னைக்கும் இடையில் புதிய விமான சேவையை முன்னெடுக்க இலங்கை அரசாங்கத்திடம் இண்டிகோ ஏர்லைன்ஸ் எனும் இந்திய விமான நிறுவனம் அனுமதி கோரியுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. தற்போது இந்தியாவில் உள்நாட்டு விமானங்களை மட்டுமே இயக்கி வரும் இண்டிகோ ஏர்லைன் இலங்கை அரசாங்கம் அனுமதி அளித்தவுடன் சென்னைக்கும் யாழ்ப்பாணத்தின் பலாலிக்கும் இடையே சேவைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாட இண்டிகோ ஏர்லைன் விமான நிறுவனத்தின் அதிகாரிகள் குழுவினர் இலங்கை வந்து அதற்கான அனுமதியை கோரியுள்ளதாக தெரிய வருகின்றது. இதேவேளை தற்போது யாழ்ப்பாணம் மற்றும் சென்னைக்கிடையான விமான சேவைகளை அலையன்ஸ் ஏர் நிறுவனம் வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பொன்னாலை கடற்படை சாவடிக்கு அருகாமையில் தம்பதிகள் கடத்தப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கடற்படையினரின் செயற்பாடுகள் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தினால் நேற்றைய தினம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
குறித்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜ், ஊடகங்களில் வெளியாகிய செய்திகள் மற்றும் காணொளிகளின் அடிப்படையில் கடற்படையினரின் செயற்பாடுகள் தொடர்பில் அறிக்கை கேட்டுள்ளோம். அது மட்டுமல்லாது குறித்த இளைஞனின் கொலை தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் தொடர்பிலும் விரிவான அறிக்கை கேட்டுள்ளோம் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப் நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.